வாட்டி பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 6G மாடலு இப்போ தான் புதுசாக எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கூட 753 தான் ஓடிருக்கு. ரொம்ப நல்ல வண்டி. இந்த வண்டி எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், இன்ஜின் நல்லா குவாலிட்டியாக இருக்கும், ரிலேபிளாக இருக்கும். அந்த காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வண்டி எடுத்தது. பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட் கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி இங்கிட்ட வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. அப்புறம் கீழே வந்து எதுவுமே இல்லை, சும்மா ஒரு குரோம் ஃபினிஷ் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்பி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி டெயில் லைட் பார்த்தா எல்இடி கொடுக்கல, எல்லாமே வந்து ஹாலஜன் தான். இங்கேயே இண்டிகேட்டர்ஸு பேக்கு கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி சேஃப்டி கம்பிங்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டி, நல்லா இருக்குது. ஓட்டுறதுக்குமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சுவிட்சு குவாலிட்டி எல்லாம் பெட்டராக இருக்குது. இது வந்து ஃபியூல் டேங்கு பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சீட்டு, ஃபியூல் டேங்கு 2 பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃப். வேறு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஃபு, ஸ்கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இங்கே ஸ்டார்ட்டு ஒரே சிங்கிள் ஸ்டார்ட் தான், எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா பாஸ் சுவிட்சு இதுலேயுமே வந்துடுது. ஹை பீம், லோ பீமு, பாஸு இதுலேயுமே வந்துடுது. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸு, ஹாரனு, அப்புறம் நார்மலாக பிரேக்கு, பேக் பிரேக்கு, ஃப்ரண்ட் பிரேக்கு. இன்னும் நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே வந்து டீட்டெயிலாக ரொம்ப கொடுக்கல, இங்கே மட்டும் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இன்ஜின் ஸ்கில் சுவிட்ச் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே இண்டிகேட்டர்ஸு 2 பக்கத்துமே இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. இங்கே ஹை பீம், லோ பீமு, லைட்டுக்குள்ளது கொடுத்துட்றாங்க. இது வந்து ஓவராலாக இந்த வண்டி எடுத்தது காரணம் என்னை வந்து ஆன்ரோடு பார்த்திங்கன்னா 1,07,000 வந்துச்சு ஆன்ரோடு. அந்த கொடுத்த காசுக்கு உண்மையிலே ஒர்த்து தான். ஏன்னா வந்து ஓட்டுறதுக்குமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இன்ன வரையும் வரல. நாளைக்கு தான் ஃபஸ்ட் சர்வீஸ் கொண்டு போய் கொடுக்கணும். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோ எதனால் இப்போ போடுறேன்னா, ஏன்னா நான் வண்டி எடுக்கும்போது நிறையா இதை தேடி பார்த்துருக்கேன். வந்து வண்டி எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் கிடைக்கல. ஆனால் இப்போ நான் ஓனாக வாங்கி நான் இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து எனக்கு பின்னாடி வர்றவங்களோ இல்லை இந்த வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களோ இதை வந்து பார்ப்பாங்க, பார்த்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஆக்டிவா 6G E20 ஃபியூலு போடலாம்னு சொல்லி அந்த E20க்கான இது சப்போர்ட்டும் பண்ணுது. இது ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான், நல்லா இருக்குது. மிரர் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கத்துமே நல்லா தெளிவாக விசிபிளாக இருக்குது. எல்லாமே நல்லா லாங் டிஸ்டன்ஸில் வர எல்லாமே கவர் பண்ணுது. ஓவராலாக அந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. சைட் ஸ்டாண்டு, இன்ஜின் கட்டாக சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டாண்டை போட்டுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க, டிஸ்க்கு கொடுக்கல. இது வந்து டுவலக்ஸ் வேரியண்ட்டு. இந்த பார்த்திங்கன்னா இதில் வந்து C8 டயர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே C8 டயர் ஓரளவு நல்லாயிருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் போக அடுத்தடுத்து இந்த வண்டி என்ன பண்ணுது, எவ்வளோ இப்போ எதுவும் பிரச்சனை வருதா, அட்வான்டேஜ்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வண்டி எடுக்க போகிறேன், எனக்கு வந்து ஒன்றும் தெரில, அந்தளவுக்கு யாரும் டீட்டெயிலாகவும் சொல்லலை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட வீடியோ முடித்துக்குவோம். தேங்க்யூ.